ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சாட்டர்டே லீவு, லஞ்ச் மத்தியானம் தான். சரி, காலை சீக்கிரம் வீடியோ போட்டுட்டு போய் லஞ்ச் ரெடி பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு செடியோட அப்டேட் பார்த்துக்கிடுவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆளுங்கிறத பெல்லை நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். நம்ம செடியோட வளர்ச்சி பற்றி பார்த்துட்டு ஒரு ஃபெர்டிலைசர் பார்ப்போம். இந்த தக்காளியை பாருங்க விவர்ஸ், நாடு தக்காளி எப்படி இருக்குன்னு பாருங்க, குட்டியா. மொச்சக்காயும் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி இங்கிட்டு இருக்க தக்காளி செடியிலையுமே பழம் பழுக்க போகுது விவர்ஸ். பாருங்க, நல்ல பழுத்த பிறகு இந்த பறிப்போன்னு வச்சிருக்கேன். இந்த இதுவும் கொஞ்சம் பழுக்க போகுது. இந்த தக்காளியும் பாருங்க, இதுவும் பழுக்க போகுது. இது வெயிட் தாங்காம அப்படியே கொடி கிளை அப்படியே சாஞ்சிக்கிட்டே வருது. பழுத்த பிறகு பிடிச்சி பறிச்சுட்டு அப்புறமா பிரித்து கட்டி வைக்கணும். இந்த பூ வந்து இந்த கலர் வருதுன்னு சொன்னேன் விவர்ஸ். இதே தான் அங்கிட்டு உள்ள பூ வருது, அதுவும் என்ன கலர்னு பாருங்க. இங்க பாருங்க விவர்ஸ், இதுவும் அதே கலர் தான் வருது. நான் வெள்ளை கலர் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். இன்னும் ஒரு 4 செடி தான் இருக்குது. நிறையா செடி பட்டு போச்சு மழை பெஞ்சதுல. சரி, அதுலயாவது ஒரு வெள்ளை கலர் செவ்வந்தி வந்துருமான்னு பார்க்கேன். ஆனால் வெள்ளை கலர் பூ பூத்த மனைக்குள்ள செவ்வந்தியை தான் நான் வாங்கி வைக்கணும். எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக வரும். இங்கேயே ஒரு நாடு தக்காளி வச்சிருக்கேன் பாருங்க, இந்த இருக்கு பாருங்க. இப்போ நம்ம மல்லிகைப்பூ செடிக்கும் ரோஜாப்பூ செடிக்கு தான் என்ன செய்ய போகிறோம், ஒரு ஃபெர்டிலைசர் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இங்கே பாருங்க விவர்ஸ், இந்த கடலை மாவு இருக்குல்ல, கடலை மாவில் வண்டு வந்துருச்சு. அதனால் என்ன செய்யணும், இந்த வண்டு இல்லாமல் என்ன செய்யணும், நல்லா சலிச்சுக்கோங்க. வண்டு இருக்கதை வண்டெல்லாம் இது பண்ணாமல் சலிச்சிட்டோம், நல்லா வண்டு இல்லாத மாவு நமக்கு கிடச்சிரும். இதை என்ன செய்யுங்க, நீங்கள் தண்ணியில் கலக்கிக்கோங்க. தண்ணியில் கலக்கிக்கிட்டு அப்படியே இது வந்து டைரெக்டாகவே நம்ம என்ன செஞ்சிடலாம், செடிகளுக்கு கொடுத்து விட்டுடலாம். இது வந்து ஒன்றும் செய்யாது. இதை வந்து மல்லிகைப்பூ செடியில் இலை வந்து ஒரு மாதிரி கலராக இருக்கும்ல, அதுக்கு வந்து இந்த தண்ணியை கொடுத்தோம்னா சரி, செடி நல்லா சிறப்பாக இருக்கும். இதை நம்ம கொடுத்து விட்ருவோம். மல்லிகைப்பூ செடிக்கு, ரோஜாப்பூ செடிக்கு, இந்த கடலை மாவுக்கு நிறைய நுண்ணுயிர்கள் பெருகும். அந்த வெள்ளை கலராக இலை வந்து ஒரு மாதிரி பழுப்பு கலராக மாறும்ல, அதெல்லாம் என்ன செய்யாது, அப்படியே நல்லா க்ரீனிஷாக மாறிடும். இங்கே பாருங்க விவர்ஸ், இந்த பாருங்க இலைய ஃபுல்லாக எப்படி பச்சையம் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கு பாருங்க. அதுக்கு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த தண்ணியை கொடுத்து விட போகிறோம். இது வந்து நீங்கள் கூட குறைய கொடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. கடலை மாவை கூட கொஞ்சம் போட்டுக்கலாம், இது ஒன்றும் செய்யாது. இதை நீங்கள் அப்படியே டைரெக்டாக என்ன செய்யலாம், தண்ணியில் கலந்து கொடுத்து விட்டுடலாம். ஏன்னா இது பதியம் போட்டது 2 வச்சுருக்கோம்ல, அதுக்கும் இதே என்ன செஞ்சு விட்டுலாம் கொடுத்து. இந்த பக்கம் வெயில் வரும், இந்த பக்கம் தூக்கி வச்சுருக்கேன். அதேமாரி இந்த ரோஸு, கொத்து ரோஸு இப்போ தான் என்ன செய்கிறாங்க, தளிர் அடிக்க வர்றாங்க. மண் செட் ஆகி இப்போ தான் தளிர் வரப்போகுது. அதே மாதிரி அங்கிட்ட ஒரு 2 ரோஸ் கன்று வச்சுருக்கலாம், அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இங்கே பாருங்கள் விவர்ஸ், இதில் இந்த பாருங்கள், இந்த மாதிரி பழுத்த இலையாக வருது பார்த்தீங்களா, இதெல்லாம் எடுத்து தூர போட்டுருங்க. இதில் எல்லாத்துலேயுமே மொட்டு வந்துருச்சு விவர்ஸ். இது வந்து 7 days ரோஸ். எல்லாத்துலேயும் என்ன செஞ்சுட்டாங்க, மொட்டு வந்துட்டாங்க, குட்டி குட்டியாக வந்துருச்சு. இதுக்கு என்ன செய்வோம், நம்ம இந்த தண்ணியை கொடுத்து விட்ருவோம், செடி நல்லா சிறப்பாக வரும். இது 7 days ரோஸு. இங்கிட்டு இருக்கிறது வந்து பன்னீர் ரோஸு. இதில் என்ன செய்யுது, மொட்டு வருது இப்போ தான். இந்த பாருங்க, இதில் வருது, இந்த இடத்துல வருது, இந்த அதுலேயும் வருது. இதில் ஒரு 8 தளிர் இருக்குல்ல, 8 தளிர்லேயும் ஒன்றொன்னுலையா மொட்டு வருது. இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு வச்சுருக்கோம்ல, இதில் இப்போ தான் சைடு தளிர் அடிக்கிறாங்க. இந்த ரெட் கலர் பறிச்சோம்ல நம்ம, அந்த செடி. இந்த செவந்தியில் என்ன பூ வருதுன்னு பார்க்கணும். இதில் மயில்மாணிக்கு செடி ஒன்று முளைச்சிருக்குது, விதை எப்போ போட்டேன்னு தெரில. இது வந்து மஞ்சள் கலர் கனகாம்பரம், டிசம்பர் பூ. எல்லா செடியும் எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள். இந்த செம்பருத்தி எல்லாமே இப்போ தான் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி விட்டதில் எல்லாமே தள்ளுர் அடிச்சிருக்காது. இனிமேல் தான் மொட்டு வரும். கட் பண்ணதுக்கு அதுக்கு எல்லாமே எவ்வளோ செழிப்பாக இருக்கும் பாருங்கள். இலையெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே இங்கேயே ஒரு ரோஸ் கன்று இருக்குல்ல, நம்ம காஞ்ச குச்சி தழுப்பு வச்சோம்ல, அதுக்கு என்ன செஞ்சு விட்ருவோம், ஊற்றி விட்ருவோம். வெத்தலை கொடிக்கு நேற்று 2 வெத்தலை எடுத்து சாமி கும்பிட்றதுக்கு வச்சாச்சு. பெரிய வெத்தலை 2 இருந்துச்சுல்ல,
ரெண்டுமே என்ன செஞ்சுட்டேன், நேற்று ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். அதுபோக இந்த கல்வாழை இருக்குது பாருங்க, இந்த கல்வாழை எடுத்து நேற்று பொங்கல் வச்சு சாப்பிட்றதுக்கு எடுத்தோம். இது நம்ம டிஃபன் சாப்பிடலாம்னு சொன்னேன்ல, நேற்று பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டதுக்கு இந்த இலையை எடுத்தாச்சு. இங்கே பாருங்க பாவக்காய் எத்தனை காய் கிடக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க பஸ் குட்டி குட்டியாக கிடக்குறாங்க. ஏற்கனவே ஒரு 10 காய் பறித்தோம். பாருங்க தெரியுதான் பாருங்க, இந்த ஒன்று இப்படி செடியவே அப்படி தூக்கிட்டு என்ன செய்ய வேண்டியிருக்கு, நம்ம காய்களை பார்க்கணும். இந்த தொங்குது பாருங்க, குட்டி குட்டியாக காய் கிடக்குது. இதை மொத்தமாக என்ன செய்யணும், ஒரு நாளைக்கு நம்ம கொஞ்சம் பெருசான பிறகு ஹார்வெஸ்ட் பண்ணணும். இந்த இடத்துல அப்படியே இந்த பாவக்காயும் படர்ந்து அப்படியே இதோட சேர்ந்து போகிறேன். இது வந்து பெரிய பாவக்காய் செடி, இது கூட சேர்ந்து போட்டுன்னு விட்டுருக்கேன். எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். பங்காரு மிளகா பழையபடி பூ பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பப்பாளிலே என்னன்னு தெரில, பூ பூக்குது உதிருது. இப்போ வரிசையாக நிறையா பூ பூத்துருக்குது. பார்ப்போம் எப்படி காயாகுதான்னு பார்ப்போம். இப்போ அதை கண்டுக்கிறதே கிடையாது. எப்போ காயாகுதோ ஆகும்னு சொல்லி விட்டுட்டேன். இந்த மிளகாலையும் நிறைய மிளகா கிடக்கு, நான் இப்போ தான் பார்க்கேன். இந்த கிடக்கு பாருங்க, இந்த வேற கிடக்கு பாருங்க. செடி எல்லாமே நம்ம இயற்கை உரம் கொடுக்கறனால செடி எல்லாமே சிறப்பாக இருக்குது. இந்த நித்திய கல்யாணில் என்ன செய்ய போகுது, மொட்டு வரப்போகுது. இந்த பூவில் இன்னைக்கு ஒரு பூ பூத்துருக்காங்க பர்பிள் கலரில். பொன்னாங்கண்ணி கீரையும் பாருங்க எவ்வளோ சிறப்பாக இருக்கும் பாருங்க. இது வந்து அரைக்கீரை, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. இலை எல்லாமே இதுலேயும் பொன்னாங்கண்ணி கீரை தான். இதில் வந்து உருளைக்கிழங்கு எவ்வளோ உயரம் போகுதுன்னு பாருங்க, ஃபுல்லும் உருளைக்கிழங்கு செடி தான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க. அதனால் இயற்கை உரத்தை எப்போயுமே ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.